தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையை விட்டு போயிடுறா. நீயே யோசிச்சு பாரு, அவ உன் கூட ஒரு நாளாச்சும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாளா? உன் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு நரக வேதனையை அனுபவிச்சிருக்காடா. அவ படிப்புக்கும் அழகுக்கும் எல்லாம் எத்தனையோ வாட்டி அவளை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன்டா. நான் ஒரு முட்டாள். உணர்ச்சி வசப்பட்டு சுயநலமா யோசிச்சு என் தம்பி நல்லா இருந்தா போதுன்னு நினைச்சுதானே நீ வேணான்னு சொல்லியும் வற்புறுத்தி அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா இப்போ அவ வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை அவ வாழ்க்கையை விட்டே விலகி போக சொல்றேன். என் பேச்ச நீ கேப்பல்ல. உன் மனசு கஷ்டப்படும் எனக்கு தெரியும்டா. ஆனா எனக்கு அவ ஒரே பொண்ணுடா. நாம எல்லாரும் செஞ்ச தப்புக்கு அவ பலிக்கடை ஆகணுமா? நீயே சொல்லு. அவ வேலை வேற, உன் வேலை வேற. அவ படிச்சவ, நீ படிக்காதவ. அவ தகுதி வேற, உன் தகுதி வேற. பிரபா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை பிடிக்காமல நான் இத சொல்லல. ஆனா ஒரு அம்மாவா என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாதாண்டா ஒரு தாயோட கஷ்டம் உனக்கு புரியும். உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்ததும் நீ பாட்டுக்கு பட்டுன்னு விஷத்தை எடுத்து குடிச்சிட்ட. இந்நேரம் உனக்கு ஏதாவது ஆயிருந்துருச்சுன்னா என் பொண்ணு இந்த வயசுலயே விதவையா வந்து நின்னு இருப்பாடா. அவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கோண்டா. உன்னை நம்பி எப்படிடா நான் திரும்ப என் பொண்ண வாழ சொல்ல முடியும்? டேய், நாளைக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்தா நீ திரும்பவும் இப்படி பண்ண மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? இது பாரு, அம்மா அப்பா எல்லாம் கொஞ்ச காலம்தான். புருஷன்தான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை பூரா கூட வரணும். ஆனா உங்க 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ இப்படி விஷத்தை குடிச்சிட்டு சாக போயிட்ட. இனி வர்ற காலத்துல நாங்களும் உங்க கூட இருக்க மாட்டோம். அப்புறம் உன் முட்டாள்தனத்தினால என் பொண்ணுதான் நடுத்தெருவுல நிப்பா. வேணாண்டா, புரிஞ்சுக்கோ. நீ நல்லவன் தாண்டா. ஆனா உனக்கும் என் பொண்ணுக்கும் சரி வராது. அவளை விட்டுடுறா. இப்ப கூட இத்தனை நாள், இத்தனை மாசம் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு அவ ராத்திரியும் பகலுமா சம்பாதிச்சு கொண்டு வந்தத உனக்காக இந்த ஆஸ்பத்திரிக்கு பில்லா கட்டி இருக்காடா. அப்பன்னா பாத்துக்கோ, வாழ்க்கையில எவ்வளவு மேல போனவள நீ எவ்வளவு கீழே கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு. பிரபா, உனக்கு அவ அக்கா பொண்ணு இல்லடா, உன் வீட்டு பொண்ணு. நீ தூக்கி வளர்த்த பொண்ணு. பெரிய மனசு பண்ணுடா. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடா. அவ வாழ்க்கையில இருந்து போயிடு பிரபா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி வெளியே காட்டிக்காதடா. நீயா சொன்ன மாதிரி அவகிட்ட சொல்லிடு. சொல்லுவியா? சரிக்கா, சொல்லிடுறேன். சத்தியமா?
சரிக்கா. போ, நான் சொன்ன மாதிரி அவகிட்ட போய் பேச. ஏய் பயமா இருக்குடி. அவ முத்துவா இருந்தா நான் தப்பிச்சேன். அவ நீ சொல்ற மாதிரி 2 நிமிஷம் செல்வியா மாறினாலும் 2 வாரத்துக்கு நான் பெட்ல படுக்கிற மாதிரி அடிப்பாடி. வேணாமாயா, சொன்னா கேளுடி. செல்வியா மாறதா? லூசா நீ? அவ செல்வி தான் சொல்லிட்டு இருக்க. பைத்தியம் மாதிரி திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. ஏய் அவதான் செல்வின்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுதுல்ல. ஏண்டி புலிக்கிட்ட ஆட்டுக்குட்டிய மாட்டி விடுற மாதிரி என்ன மாட்டி விடுற? இப்போ ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி அவகிட்ட போய் பேச போறியா இல்ல உன்னை அப்படியே? வேணாண்டி வேணாண்டி, போறேன்டி. போறேன், வேற வழி. ம். என்ன முத்து, கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு இருக்கியா? வேற என்ன பண்ணலாம்? நான் வேணா உனக்கு வெங்காயம் உரிச்சு தரவா? அம்மா வேணாம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்ல முத்து, நான் உனக்கு உரிச்சு தரேன். பாவம், நீ மட்டும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவ. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு உன் கஷ்டம், எனக்கு என் கஷ்டம். என்னம்மா, என்ன கஷ்டம்? என்னன்னு சொல்லுவேன்? உனக்கு தெரியாததா? எல்லாம் என் பொண்ணோட கதை தான். என்ன கதைமா? அந்த சந்தோஷ் ரொம்ப கெட்டவன் முத்து. முத்து, நீ இப்பதானே வந்த. அவன் எப்போத்துல இருந்தே என் பொண்ணை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். சந்தோஷ் ஐயாவா? நம்ம மாயாமாவையா? ஆமா முத்து, அவன் என் பொண்ண ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். அவன் மாயாவை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொடுத்து கடைசியில காலை வாரி விட்டுட்டான். என் பொண்ணு கூட எவ்வளவு சுத்தனமோ சுத்திட்டு கடைசியில தெருவுல போற ஒரு குருட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அவளே கதின்னு ஆயிட்டான். இவ்வளோ பெரிய பணக்கார பையன் ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானா? இவங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னே ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது, சந்தோஷம் இவ்ளோ கேவலமா பேசிட்டு இருக்கோம், எந்த ரியாக்ஷனும் இல்ல. இந்த சந்தோஷ் நல்லாவே இருக்க மாட்டான். என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணவன் நாசமா தான் போயிடுவான். அவனுக்கு கண்ணே திரும்ப வரக்கூடாது. வாழ்க்கை பூரா அவன் குருடாதான் இருக்கணும். அவன் பண்ண பாவத்துக்கு காலம் முழுக்க என் பொண்ணு காலிலேயே ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கணும். என் பொண்ணு அவன் பகிரங்கமா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவனை நான் மன்னிப்பேன். இல்லனா அவன் வாழ்க்கை பூரா இப்படியேதான் இருப்பான், இப்படியேதான் சாவான். என்ன முத்து, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, வெங்காயம் வெட்டுறேன்ல அதான். ஆமாண்டி, எனக்கே கண்ணெல்லாம் கலங்குதுடி. சரிம்மா, நான் சமைக்கணும், வரேன். சந்தோஷ் அப்படி திட்டின, ஆனா அவளுக்கு கோவமே வரல. செல்வியா இருந்தா இந்நேரம் நம்ம செவிலியே அரைஞ்சிருப்போம். இவ முத்து தான், செல்வி இல்ல, மாயா தான் ஏதோ லூசு மாதிரி வளர்றா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? ஏய் மாயா, பார்த்தல்ல, அவ முத்து தாண்டி. அவ வந்திருக்கின்ற போறா. ஏய், அவ கிச்சனுக்குள்ள போயிட்டாடி. 1 மணி நேரத்துக்கு அவளுக்கு பெண்டு கிழிற மாதிரி வேலை இருக்கு. நான் உன்கிட்ட சொன்னத அப்படியே அவகிட்ட சொன்னியா? அதான் பார்த்தல, சந்தோஷ இதை விட யாரால கேவலமா பேச முடியும்? சந்தோஷ திட்டதான் சொன்னேன், இவ்ளோ கேவலமா திட்ட சொல்லல. ஐயோ ஐயோ, எதுக்கடி அடிக்கிற? பின்ன
சந்தோஷ சபிக்கிற, சாவணும்னு சொல்ற. அவ செத்தா நான் எப்படி வாழ்வேன்? நீ தானடி சொன்ன சந்தோஷ கேவலமா பேசினா அவளுக்கு உலகமாக கோவம் வரும். அப்படி அவளுக்கு கோவம் வந்தா அவ செல்வி, கோவமே வராம சுடுசொரணை இல்லாம இருந்தா அவ முத்து. நீ இப்ப பார்த்தல அவனை அவ்வளவு திட்டியும் அவ முகத்துல ஒரு சின்ன அசைவு கூட இல்ல. லூசு லூசு லூசு. இது எவ்வளவு நல்ல சான்ஸ் தெரியுமா? அநியாயத்துக்கு மிஸ் பண்ணிட்ட. அவளை நீ பேச வச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவளை கையும் களவுமா புடிச்சிருக்கலாம். நான் மட்டுமே இந்த வீட்ல அவளை செல்வி செல்வின்னு சொல்லிட்டு இருந்தா அவ முத்துவா மட்டும்தான் இருப்பா. நானும் இப்படி லூசாவே தான் இருக்கணும். இப்ப மட்டும் என்னவா அவ முத்துவாவே தான் இருக்கா. நீ தான் லூஸ் ஆயிட்டு அவளை செல்வி செல்வின்ற. ஏய் லூசு, நீ மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது. என்னதான லூசுன்னு நினைக்கிற? ஐயோ இல்லடி, அந்த செல்வி தான் லூசு. நீ ரொம்ப டைட்டு. எதை வச்சு சொல்ற? நான் எதை வச்சு சொன்னா என்னடி? சொல்ல போனா அவ செல்வியா இருந்தா என்ன, முத்துவா இருந்தா நமக்கு என்னடி? அவ நல்லா வெங்காயம் வெட்டுறா, நல்லா காய்கறி நறுக்குறா, வீட்டு வேலை எல்லாம் செய்யறா. அவ இப்படியே லூசு மாதிரி செய்துட்டு இருக்கட்டும். நாம ஏண்டி அதை தடுக்கணும்? என்ன சொன்ன? அது அது வந்து அது ஒண்ணும் இல்லடி. இல்ல இல்ல இல்ல, என்னமோ சொன்னியே. அவ செல்வியா இருந்தா என்ன, முத்துவா இருந்தா உனக்கு என்னவா? எவ்வளோ நல்ல வார்த்தை எல்லாம் சொன்ன, அதெல்லாம் கேட்காம இந்த வார்த்தை மட்டும் உனக்கு தெளிவா கேட்டுடுச்சா? ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன்டி. உனக்கு குத்தி காட்டணும்லாம் சொல்லல. கோவப்பட்டு மறுபடியும் கொட்டிடாதடி. இது என் கொண்டை இல்ல, நீ கொட்டி கொட்டியே வீங்கின மண்டடி. நீ லூசுன்னு நினைச்சு கவலைப்படுறதா இல்ல நீ இப்படி சொதப்பனதை நினைச்சு கோவப்படுறதான்னு தெரியல. எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு கொன்ற கின்ற போறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏண்டி என் மேல கோவப்படுற? நான் ஒன்னும் சொதப்பலடி, அவதான் சொதப்பிட்டா. நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், அவதான் நீ நினைச்ச மாதிரி நடந்துக்கல. ஏன்னா அவ முத்துடி. அவ முத்து இல்ல செல்வி. அவ செல்வி இல்ல, முத்து. ஏய் லூசு, நான் தான் சொல்றேன்ல, அவ முத்து இல்ல செல்வி. இல்லடி, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அவ செல்வி இல்ல, முத்து. உன்னொள்ள கண்ணை வச்சுக்கிட்டு அப்படி என்னத்த நீ பார்த்த? அவ என்ன செஞ்சிட்டு இருந்தா நீ நல்லா பாத்தியா? ஓ, நான் பார்த்தனே. நான் சந்தோஷ கேவலமா பேச பேச அவ பாட்டுன்னு எவனையோ திட்டுற மாதிரி கொஞ்சம் கூட கண்டுக்காம என் மூஞ்ச பார்த்துட்டே வெங்காயத்தை எவ்வளவு சூப்பரா வெட்டினா தெரியுமா? அவ வெட்டினத நீ கவனிச்சியா? கவனிச்சேனே. கிழிச்ச. நீ சந்தோஷ திட்ட அவ என்ன செஞ்சிட்டு இருந்தான்னு நான் பார்த்தேன். என் கூட வா. அவ உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல நான் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருந்தான்னு நான் செஞ்சு காட்டுறேன். என்னடி காட்ட போறேன்? வாய மூடிட்டு என் கூட வா. மாயா, என்னடி பண்ற? பார்த்தா தெரியல, காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். அது தெரியுது. நீ ஏண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேற வேலை இல்ல, அதான் வெட்டிட்டு இருக்கேன். ஏ லூசு, என்ன நல்லா பாரு. வேற ஏதாவது தெரியுதானு? தெரியலையேடி. தெரியல? சந்தோஷ் பத்தி ஏதாவது திட்டேன்? சந்தோஷ் ரொம்ப கேவலமானவன். அவன் என் பொண்ணு வாழ்க்கையே வீணாக்கிட்டான். இப்ப தெரியுதா? இல்லடி, எதுவுமே தெரியலையே. ஏ லூசு, என் முகத்தை பார்க்காத, கண்ணாடிய பாரு. கண்ணாடியா? ஐயோ மாயா, என்னடி இது பேய் மாதிரி இருக்க? ஏய், நான் பேய் மாதிரி இல்ல, அவள மாதிரி நான் முறைச்சி காட்டுறேன். நீ சந்தோஷ பத்தி மொட்டமா பேச பேச அவளுக்கு இப்படிதான் கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. ஐயோ, என்னடி சொல்ற? நிஜமாவா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? ச்சே, இதெல்லாம் நான் கேமரால ரெக்கார்ட் பண்ணாம போயிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பே. இல்லனா இன்னைக்கே இப்பவே அவ கையும் களவுமா மாட்டிருப்பா. வேணும்னா இன்னொரு வாட்டி அவளை கூப்பிட்டு சந்தோஷ பத்தி கேவலமா திட்டவா?
என்ன இன்னொரு வாட்டி சந்தோஷ திட்டுவியா? உன் நாக்க அறுத்துருவேன். இன்னைக்கு செல்வி அவ சுயரூபத்தை காட்டியிருக்கா. அத கவனிக்காம அவனை திட்டுவேன் இவனை திட்டுவேன்னு நீ கேள்வி கதை சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ செல்வியா முத்துவா? என் மண்டையே வெடிக்குது. ஏய், எவ்ளோ சொல்ற? என்ன நம்ப மாட்டியா? அவ முத்து இல்ல, செல்வி. மாயா, நீ கரெக்டா தான் சொல்றியா? நீ எதுவும் வளரலையே. இங்க எதுவும் பேச முடியாது, உள்ள வா. ஐயோ, என்ன பண்ண போறானோ? என்ன பாக்குற? நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு இன்னும் யோசிச்சுட்டு தானே இருக்க? இல்ல மாயா, அது என்னது? அது இல்லடி. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓ, இப்ப நான் செஞ்சு காட்டியும் உனக்கு நம்பிக்கை வரல, அப்படிதானே? அப்படி இல்லடி. இதுக்கு மேல எதுவும் பேசாத. எனக்கு கோபம் பத்திக்கிட்டு வருது. உன்னை இங்கே கொன்னுடுவேன். இந்தா, இந்த கயிறு எடுத்து என் கைய கட்டி போட்டுட்டு வெளியில போயிட்டே இரு. இப்ப எதுக்கடி கைய கட்டணும்? உன்ன மாதிரி ஒரு லூஸ் அம்மா இருந்தா என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் சித்திரவதை அனுபவிக்கணும். ஏண்டி இப்படி எல்லாம் சொல்ற? நான் என்னடி பண்ண? அதான் பிரச்சனை. நீதான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு வெளிய போயிட்டே இரு. நில்லு. அங்கிளையும் டாடியும் வர சொல்லு. கூடவே நீயும் வந்து தொலையாத. சரிடி. கடவுளே, இன்னைக்கு அவர் வரப்போறாரு. இனிமேதான் எங்க வாழ்க்கையை நாங்க ஆரம்பிக்க போறோம். இது வரைக்கும் எங்களுக்குள்ள பல மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இனிமே அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நான் என் மாமாவை எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டேன்னு, இனிமே அவர் கூட எப்படிலாம் வாழ ஆசைப்படுறேன்னு இந்த லெட்டர்ல நான் எழுதியிருக்கேன். அவர் வந்த உடனே இதை நான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீ இதை கேளு. மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திரும்ப திரும்ப ஒருத்தருக்காக இன்னொருத்தர் துணையா இருக்கிறது தான் வாழ்க்கை துணைன்னு சொல்லுவாங்க. எனக்கு உன்னை விட ஒரு நல்ல வாழ்க்கை துணை கனவுல கூட கிடைக்காது மாமா. உன் மனசை நான் நோகடிச்சிருந்தேனா என்னை மன்னிச்சிடு மாமா. பழசெல்லாம் மறந்துரு மாமா. இனிமே நாம வாழ போற இந்த வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதா மட்டும்தான் இருக்கணும். நீ ஏன் என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் உன் மேல எப்பவும் கோவப்பட போறதில்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டு விலக போறதும் இல்ல. உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, நான் உன் கூட தான் மாமா இருப்பேன். நீ என் புருஷன், நீதான் எனக்கு எல்லாமே. சொல்ல போனா எனக்கு சாமியும் நீயும் ஒண்ணுதான் மாமா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மாமா, ஒரு நிமிஷம்.
மாமா என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அம்மா பொண்ணு சேர்ந்து நல்லா திட்டுவீங்க, அப்புறம் ஆறுதலா சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? மாமா என்னமா இதெல்லாம்? நீ வாய் மூடு மாமா, உனக்கு எதுவும் தெரியாது. நீ இல்லாதப்ப இவங்க 2 பேரும் என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? நான் அந்த ஆட்டம் தொலைஞ்சதுக்கு அப்புறம் அப்பவே விட்டு வேலைக்கு போயிருப்போம் மாமா. ஆனா இவ என் கூட பேசக்கூடாதுன்றா. இதோ நிக்குதா என் அக்கா, இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாங்குது. இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் வீட்டுல வச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியுறியா? மாமா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டனே மாமா. ஏய், மன்னிப்பு கேட்டா மனசுல இருக்கிற காய ஆறிய மாடி. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நெஞ்சுக்குள்ள ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருக்கு. மாமா அப்படி சொல்லாத மாமா. ஹாஸ்பிட்டல் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அது நான் செஞ்ச தப்புக்கு. ஆனா நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. மாமா சாவறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? பாம்பு மாதிரி என்ன ஒவ்வொரு நாளும் வார்த்தையால கொத்திக்கிட்டே இருந்தா. இவ சொன்ன வழி மனசுல தாங்க முடியாம தான் மாமா நான் சாவு போனேன். இப்ப வந்து ஆர்த்தி எடுக்கிற அப்படியே பெருசா. இங்க பாரு, நீ நினைக்கிறப்பெல்லாம் நான் திட்டு வாங்குறதுக்கும் நீ நினைக்கிறப்பெல்லாம் சிரிக்கிறதுக்கும் நான் ஒன்னும் கையில இருக்கிற பொம்மை இல்லடி. உன்னை தெரியாம கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டடி. அதாண்டி நான் செஞ்ச பெரிய தப்பே. இல்லைன்னா நான் ரொம்ப நல்லா வாழ்ந்துருப்பேன்டி. இந்த பாரு, இனிமேல் இந்த காஃபி எடுத்துட்டு வர்றது, டிஃபன் எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி ஆர்த்தி எடுத்துட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறத பார்த்தேன், மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மாப்ள நீ போப்பா.